நான் ஸ்டாப் லாஸ் 450 வைக்கிறேன் சார். இல்லை 500 ட்ரேட் பண்ணிட்டு ஷார்ட் போயிட்டு நான் வந்து 550 ஸ்டாப், 550 போகாது 450 போதா. நேற்று அப்படிதான் போச்சுன்னா இன்னைக்கு அந்த மாதிரி போகுமா? மார்க்கெட் ஒரு நாள் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க அதுக்கு எனக்கு பெருசாக ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை. இருந்தால் கூட இன்ட்ராடே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்ட்ராடே பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு மெயினான ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா ஸ்டாப் லாஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய நஷ்டம் வரும் பட்சத்தில் அது ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம நிறுத்தினோன்னா நஷ்டம் அதோடு முடிந்துவிடும். ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் அது ஏதாவது ஒரு பொருளை வாங்கியோ விற்றோ இன்ட்ராடே பண்ணிவிட்டு சும்மா இருந்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அது நஷ்டம் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். அது நஷ்டம் பெருசாக போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நஷ்டம் அதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாப் லாஸு. ஸோ அந்த ஸ்டாப் லாஸை எங்கே போடுறது, எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நாங்கள் நிறைய வீடியோவும் பார்த்தோம், நிறைய புக்ஸ் படித்தோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டோம். எல்லாரும் ஒருமே கன்ஃபியூஷனாக தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் அதை தெளிவாக்க முடியுமா பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் வந்து அது ஒரு 6 பாயிண்ட் நான் சொல்கிறேன், ஓகேவா? அந்த 6 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸுக்கு பர்டிகுலராக இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. பேசிக்காக என்னென்னா அது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் மாறும். எனக்கு நான் ட்ரேட் பண்ணும்போது என்னோட ஸ்டாப் லாஸ் ஒரு மாதிரி இருக்கும், பக்கத்தில் இருக்கிற ஸ்டாப் லாஸ் இருக்கும், வேற ஒருத்தருக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். அவங்க ஒரு சித்தாந்தத்துக்கு பேஸ்டாக அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அது ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அதில் வந்துட்டு 6 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். இதில் எது உங்களுக்கு கரெக்டாக படுதோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், ஓகேங்களா? 1, அதாவது ஸ்டாப் லாஸ் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு 10,000க்கோ இல்லை 60,000க்கோ 50,000க்கோ 25,000க்கோ ஒரு ட்ரேட் எடுத்துட்டு உங்களுக்கு எனக்கு இவ்வளோ நஷ்டம்தான் என்னால் தாங்க முடியும், அது 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், 3000, இல்லை எனக்கு வந்துட்டு 3000 ரூபாய்க்கு மேலே நஷ்டத்தை நான் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தேன்னா கரெக்டாக என்ன பண்ணுங்க, கால்குலேட் பண்ணிவிட்டு 3000 நஷ்டம் வர்ற மாதிரி 2,900 வச்சுக்கலாம். அந்த 100 ரூபா ப்ரோக்கரேஜ் டேக்ஸு அதுக்காகும் 2,900க்கு டேக்ஸு ஸ்டாப் லாஸ் வர மாதிரி அங்கே ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணி சேஃப். அப்போ என்ன ஆகிடும், நீங்கள் நினச்ச மாதிரி 3000க்கு மேலே நஷ்டம் ஆகவே ஆகாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பாட ஸ்டாப் லாஸ் பண்ண முடியாது, அது நஷ்டம் 10,000 போச்சுன்னா நான் 3000 தான் எனக்கு ஐ கேன் அஃபோர்ட், இது எக்ஸ்ட்ரா 10,000 நீங்கள் அழ வேண்டிய ஒரு அவசியமே வராது. அடுத்தது வந்துட்டு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அப்படின்னா ஒரு ஷேரும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே மூவ்மெண்ட் இப்படி கொடுப்பான், மேலே கொடுப்பான், இப்படி மேலேயும் போயிட்டே இருக்காது, கீழே வந்துட்டே இருக்காது, எப்படி மேலேயும் போயிட்டே இருக்காது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே அது போவாங்க. அதே மாதிரி சப்போர்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போனால் கீழே இதுக்கு மேலே போக மாட்டேது, அதுக்கப்புறம் சரண் மேலே தூக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ண, அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கு மேலே 1 ரூபாவோ இல்லை 2 ரூபாவோ இல்லை சின்ன ஷேராக இருந்ததுன்னா, கொஞ்சம் பெரிய ஷேராக இருந்தால் 5 ரூபா 10 ரூபா இல்லை 3 ரூபா மேலே போட்டு அதே மாதிரி கீழேயும் 2 ரூபா 3 ரூபா மாதிரி கீழே போட்டிங்கன்னா அது ஸ்டாப் லாஸோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் அடிக்காது. ஏன்னா அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக போனால் தான் அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டு திருப்பி கீழே வந்ததுன்னா அப்போ என்ன அர்த்தம், வீக்காக இருக்குது, இன்னும் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா யூ கேன் ப்ராபப்ளி அவாய்ட், அதாவது ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவ்வளோ அதையும் மீறி போகணும்னா கண்டிப்பாக போகிறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னு எதுவும் தெரியாது. அதே மாதிரி அடுத்தது வந்துட்டு அந்நிய ஷேர் மார்க்கெட் லோ ஹை. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த லோக்கு மேலே போச்சுன்னா வீக்குன்னு அர்த்தம், ஹைக்கு மேலே போச்சுன்னா அதுன்னு அர்த்தம். ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுன்னு கிடையாது, ஓகேங்களா? லோ ஹை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நான் லோக்கு கீழே இல்லை ஹைக்கு மேலே நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன், அது வச்சுக்கிறது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அப்படியும் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து அடுத்த ஸ்டாப் லாஸோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா வந்து அது வந்து கொஞ்சம் நாட் டெக்னிக்கல், அது கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஒரு ஸ்டாப் லாஸ். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க 1000 ரூபா இல்லை 2000 ரூபா ப்ளஸ் ஆகிப்போச்சு. இப்போ என்னன்னா நீங்கள் ஒரு ஷேரை வந்து 500 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, அது நீங்கள் 510 ரூபா நிற்கிது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா இல்லை 2000 ரூபா ப்ளஸில் வந்துருச்சு. இப்போ என்னன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் 490 போட்டுருந்தீங்க, 500 ரூபாய்க்கு நான் வாங்கினேன், அதை வந்து 510 போயிடுச்சு, நான் 490 ஸ்டாப் ஆச்சு. சப்போஸ் திடீர்னு மார்க்கெட் சர்றன்னு அடிச்சா 490 ரூபாய்க்கு வந்ததுன்னா அப்போ நம்ம 510 இருக்கும்போது விற்றுருக்கலாம், அட்லீஸ்ட் எனக்கு 3000 ரூபா பணம் வந்துருக்கும். இப்போ அந்த 3000 ரூபா பணமும் போய் இங்கே கீழே வந்து 3000 ரூபா லாஸ் ஆகி போச்சு. அப்போ என்ன பண்ணலாம்,
சரி 510 விற்கிறதுக்கும் மனசு இல்லை, ஏன்னா இன்னும் பயங்கர புல்லிஷாக இருக்குது, டெஃபினட்டாக மேலே தான் போவோம் அப்படின்னா. அப்போ நம்ம என்ன, அதாவது ஒரு பயங்கர கன்ஃபியூஷனான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதாவது மேலே 510க்கு விற்கிறோம், சப்போஸ் 520 போச்சுன்னா கஷ்டம். சரி தவா கீழே வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ அதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது. 500க்கு வாங்கினீங்க, 510க்கு மேலே போச்சு, அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், 490 ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தீங்கன்னா அதை எடுத்து தூக்கி 500 வச்சுருங்க. அப்போ என்ன, சப்போஸ் 520 போச்சுன்னா 520 வித்துடலாம். அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி எக்ஸ்ட்ரா 10 ரூபா ப்ராஃபிட் வந்துடுது. இல்லை பை எனி சான்ஸ் கீழே வந்துருச்சுன்னா கூட 500 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி உங்களுக்கு நோ லாஸ் நோ கெயினில் வரலாம். அட்லீஸ்ட் நஷ்டம் இல்லை, முதலுக்கு மோசம் இல்லாமல் இருக்குல்ல. லாபம் இல்லை என்றாலும் ஷேர் மார்க்கெட்டில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, லாபம் இல்லாவிட்டாலும் நஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரெயிலிங், அதுக்கு பேர் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். அது நீங்கள் 500 விடும். சப்போஸ் 512க்கு போச்சுன்னு நீங்கள் இது 502 மாற்றலாம். 515க்கு போச்சுன்னா 503 இல்லை 504க்கு வச்சுக்கலாம். அப்படின்னா ஆகிடும். ஸோ உங்களோட ப்ராஃபிட்டும் கவர் ஆகிடும், ப்ளஸ் நஷ்டமும் எதுவும் இருக்காது. 520க்கு போச்சுன்னா விற்கிற ஒரு பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வில் பி வெரி வெரி நைஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டாப் லாஸ். நிறைய பேர் வந்து 500 இருக்குது சார், நான் ஸ்டாப் லாஸ் 450 வைக்கிறேன் சார், இல்லை 500 ட்ரேட் பண்ணிட்டு ஷார்ட் போயிட்டு நான் வந்து 550 ஸ்டாப், 550 போகாது 450 போகாது, அப்போ ஸ்டாப் லாஸ் வைக்கிறதே வேஸ்ட். அப்போனா இது கண்ணாமண்ணா லாஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் 500 ட்ரேட் பண்ணிட்டு அது 540க்கு போச்சு, 40 ரூபா லாஸ். இல்லை 500 ரூபாயில் ஷார்ட் போயிட்டு அதை வந்து 460 இந்த ஷார்ட் வாங்க வாட் எவர் இட் இஸ், 40 ரூபா மேலே போச்சு, இந்த பக்கம் 50 ரூபாயில் ஸ்டாப் வச்சு, இந்த பக்கம் 50 ரூபாயில் வச்சு 40 ரூபா இந்த பக்கம் நெகட்டிவாக போச்சுன்னா பயங்கர லாஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும், நாட் டூ ஃபார். அதே மாதிரி ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ 500 ரூபா நீங்கள் வாங்குறீங்க, 498 ஸ்டாப்ல வச்சுன்னா வேலைக்கு ஆகாது, டக்கு நஷ்டம் போயிட்டு. இல்லை 500 ட்ரேட் பண்ணீங்க, 502 ஸ்டாப்ல வேலைக்கே ஆகும். ஸோ ஒரு ரேஞ்சு ஒன்று இருக்கணும். அந்த ரேஞ்ச் என்னன்றது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நீங்கள் கற்றுக்கணும். நான் சொல்கிற பேசிக் இந்த கான்செப்ட்லாம் அப்படி உங்களுக்கு இது இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு தெரியும். பக்கத்துலேயே ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா அடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி ரொம்ப தூரம் ஸ்டாப் லாஸ் வச்சு அடிக்கவே அடிக்காது, உங்களுக்கு நஷ்டம் தான் கண்டிப்பாக வரும். அதனால் அதை முதல்ல பார்த்துக்கோ. ஸோ எங்கெங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணுன்றது ரொம்ப 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 முக்கியம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இது லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஸ்டாப் லாஸ் என்ன தெரியல. ஸ்டாப் லாஸை நீங்கள் ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க வச்சுட்டிங்கன்னா மாற்றாது. எந்த மாதிரி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மாற்றலாம் அந்த ஸ்டாயில் சொல்ல. இப்போ நான் 500 இருக்குது, நீங்கள் நான் 490க்கு ஸ்டாப் லாஸ் வச்சிங்க, அது 498, 97, 95, 94, 93 வருது, பயமாகிடுச்சு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, இல்லை இது 490 வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போவோம். அதனால் நான் என்ன 490 ஸ்டாப்பில் நான் 480 மாற்றினேன். இது நான் 485 வந்துட்டு அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி 515 நேற்று அப்படி தான் போச்சு. அதனால் நான் நேற்று அப்படி தான் போச்சுன்னா இன்றைக்கி அந்த மாதிரி போகுமா? மார்க்கெட் ஒரு நாள் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அதனால் 490 வச்சிங்களா, நீங்கள் 480 வச்சிங்கன்னா அன்றைக்கினா மார்க்கெட் ஒரு வேளை வீக்காக இருந்ததுன்னா டைரெக்டாக 480 வரைக்கும் வந்து அடிச்சுட்டு ஏற்கனவே 10 ரூபா லாஸ் போகிறது பற்றி இப்போ 20 ரூபா லாஸ் ஆகிருக்கும். அதனால் ஜென்ரலாக என்னோட சஜஷன் பிரகாரம் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் தட் ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்றுங்க, அப்படியே இருக்கட்டும். மார்க்கெட் மேலே போகும் கீழே வரும், என்ன ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மட்டும் மாற்றுங்க. ஏன்னா தட் வில் ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல், ப்ளஸ் லாபம் ஏதாவதுன்னா அந்த லாபத்தையும் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த 5-6 ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஸ்டாப் லாஸில் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் இன்ட்ராடேல ஜெயிக்க முடியுதோ இல்லையோ அட்லீஸ்ட் உங்களுடைய நஷ்டத்தை குறைக்க முடியும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி, லாபம் வந்தால் நல்லது, இல்லாவிட்டால் நஷ்டம் அடையக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இந்த விஷயத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா தாராளமாக நீங்கள் மெசேஜ் கால் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணேன். ஓகேங்களா? ரைட், வணக்கம்.